Hey students, welcome to Matthews Max 6. நான் பார்க்க போகிறது டிஆர்பி செகண்ட் கிரேட் டீச்சர் நியமன தேர்வு எழுதுள்ள தேர்வுகளுக்கு 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் யூனிட் 2 எண்களும் தொடர் வரிசைகளும் நம்பர்ஸ் அண்டு சீரியஸ் எக்ஸசைஸ் 2.10 எக்ஸசைஸ் 2.10 அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸு ஒவ்வொரு யூனிட் லாஸ்ட்டில் இதை வைப்பாங்க. அதாவது 2.10ன்னா 2.1லேருந்து 2.9 வரைக்கும் உள்ள அனைத்து எக்ஸசைஸ்லையும் இருக்கக்கூடிய கேள்விகளிலும் மொத்த சாராம்சத்தையும் புழிஞ்சி செலக்டிவாக இப்படிலாம் வரும் அப்படின்னு ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது தான் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். இதில் 15 கேள்விகள் இருக்குது. இந்த 15 கேள்வியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருமே நீங்கள் இந்த 15 கேள்வியும் எப்படி போடணும் அப்படின்ற வழிமுறை தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை வேறு மாதிரியும் கொஞ்சம் மாற்றி யோசிச்சா போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறேன். ரைட்டுங்களா? அதே மாதிரி இது டிஎன்பிஎஸ்சி கேண்டிடேட்டும் பார்க்கலாம். இதில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் கேள்வி டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கேள்விகள் நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சுப்பீங்க. ரைட்டுங்களா? ஓகே. இப்போது யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா ஸ்டேட்ஸ் தட் ஃபார் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் ஏ அண்ட் பி there exist unique integers q and r such that a is equal to bq plus r where r must satisfy. யூக்ளிடன் வகுத்தல் துணை தேற்றத்தின்படி a மற்றும் b என்ற மிகை முழுக்களுக்கு தனித்த மிகை முழுக்கள் q மற்றும் r எனில் இல்லை கம்மா a இஸ் ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் என்றவர் அமையுமானால் இங்கே ஆர் என்பது கேள்வி இன்னும் ரொம்ப எங்கேயோ சுற்றி வலிச்சு எங்கேயோ கண்ணு தெரியாத நாட்டில் கேள்வி கேட்ட மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிள். அதாவது இதில் q என்பது கோஷன்ட்டு, ஆர் என்பது ரிமைண்டரு. அப்போ டிவிஷன் திவரான் டிவிஷன் லெம்மா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். இப்போ நான் ஒரு நம்பர் எடுக்கிறேன். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா a is equal to bq plus r. நான் ஒரு நம்பர் எடுக்கிறேன். என்ன நம்பர் எடுக்கிறேன்னா 35ன்னு எடுக்கிறேன். இந்த இடத்துல 35. 35 நான் 9ஆல் வகுக்கிறேன். அப்போ 9 27 மீதி 8. இதுக்கு பேர் என்னடான்னா கோஷன்ட்டு. இதுக்கு மீதி வரத்தால் இதுக்கு ரிமைண்டரு. அப்போ இங்கே எடுத்து எழுதுகிறப்ப 35 என்பது 9 3 அடுத்தது ப்ளஸ் ஆறு. ஆறு எவ்வளவு? இந்த இடத்துல 8. இந்த 8 என்பது என்னது? ஆர் மீதின்னு சொல்லுவாங்க. அப்போது இங்கே என்னவா இருக்கும்? இந்த ஆர் என்பது இந்த ஆர் 8 என்பது 9 விட 9க்கு ஈக்குவலாக இருக்கக்கூடாது. இந்த இடத்துல 9 ஈக்குவலாக வந்துச்சுன்னா எக்ஸாக்டாக இன்னும் டிவைட் ஆகிடும்னு அர்த்தம். ரைட்டுங்களா? அப்போது 9 விட கம்மியாக இருக்கணும். அதாவது லெஸ் தேன் ஈக்குவல் டு வரக்கூடாது, ஜஸ்ட் லெஸ் தேனு. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல மீதி என்னவாக இருக்கலாம்? 0 கண்டிப்பாக வரும். ரைட்டுங்களா? மீதி ஒரு நம்பர் ஒரு வேளை 36 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 4 9 36 எக்ஸாக்டாக மீதி 0. எக்ஸாக்டாக 0 அப்படின்றது தான் இங்கே ஈக்குவல் டு போடுவாங்க. ரைட்டுங்களா? அப்போ ஆர் என்பது ஆர் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அண்ட் லெஸ் தேன் 9. சாதாரணமாக நம்ம ஒரு நம்பரால் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னாலே இங்கே 11ன்னு எடுத்தோம்னா கண்டிப்பாக மீதி என்னவாக இருக்கணும்? அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பராக இருக்கணும். அவ்வளோதான். ரைட்டுங்களா? இது சின்ன விஷயம். மீதி 11 வந்துச்சுன்னா திரும்ப அடிபட்டு போயிடும். ரைட்டுங்களா? அப்போது ஒரு எண்ணால் வகுக்கும்பொழுது ஒரு வேளை 5ஆல் வரும்னா கண்டிப்பாக எது வரைக்கும் மீதி வரலாம்? 14 வரைக்கும் வரலாம். அதுக்கு 0வும் வரலாம். ரைட்டுங்களா? அப்போது இந்த ரிமைண்டர் என்பது லெஸ் தேன் 14 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. திஸ் இஸ் த ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டு சார். ரைட்டுங்களா? அவ்வளோதான். ஓகே. அடுத்தது இப்போ இதுக்கு ஆன்சர் எங்கே சார் இருக்குது? இதில் இருக்குது. அடுத்தது இதுவும் அதே யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா தான். இஃப் த கியூப் ஆஃப் எனி பாசிட்டிவ் இன்டிஜர் இஸ் டிவைடட் பை 9 தென் த பாசிபிள் ரிமைண்டர்ஸ் ஆர். யூக்ளிடன் வகுத்தல் துணை தேற்றத்தை பயன்படுத்தி எந்த மிகை முழுவின் கணத்தையும் 9ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மீதிகள் என்னன்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள் சார். இது நமக்கு 9ஆல் வகுக்கிறோம்னு சொல்கிறாங்க. அப்போது கண்டிப்பாக 2 கியூப் வராது. ஏன் சார்? 2 கியூப் எவ்வளோ சார்? 8. ரைட்டுங்களா? ஒரு நம்பர் அதாவது கியூப் பண்ணுறாங்க. கியூப் பண்ணாலும் நம்பர் தானே. அப்போது ஒரு எண்ணை 9ஆல் வகுக்கும் பொழுது ஒரு எண்ணை 9ஆல் வகுக்கும் போது மீதி என்னன்னு சொன்னேன்? இதோட 1 கம்மி. அப்போ கண்டிப்பாக என்னவாக இருக்கணும்? 8 இருக்கணும். எங்கே இருக்குது? இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. முடிஞ்சிச்சா? அப்புறம் சில நேரத்தில் மீதி என்ன வரலான்னு சொன்னேன்? 0வும் வரலான்னு சொன்னேன். அப்போ இங்கே முடிஞ்சிச்சா? ஏ இஸ் த ஆன்சர். இது ஏன் போட்டு மண்டை போட்டு பிச்சுக்கின்னு தேடிக்கின்னு எதுக்கு? அப்போது இந்த இடத்துல உங்களுக்கு என்ன தெரியணும்? விஷயம் தெரியணும். நான் அந்த விஷயம் சொல்கிறது நிறைய பேருக்கு டார்ச்சராக இருக்கும்.
ரைட்டுங்களா? அதாவது சப்ஜெக்ட் அதை பற்றிய ஒரு புரிதல் அது தெரிஞ்சாதான் சார், ரைட்டுங்களா? இப்போ இதெல்லாம் உட்காந்துட்டு ரொம்ப சிம்பிள், நாங்கள் ஜஸ்ட்டு முடிச்சிட்டோம் பார்த்தீங்களா? அப்போது இதை தெரியாமல் உட்காந்து கணக்கு போட்டுட்டு இருப்பீங்க. ஒரு சிலர் உக்காந்துன்னு க்யூப் பண்ணிக்கிட்டு க்யூப்லாம் டிவைட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இந்த இடத்துல என்ன 9ஆல் வகுக்கணும். அவன் என்ன சொல்கிறான், நம்பருன்னு சொல்லாமல் எந்த மிகை முழுவின் கணத்தையும், இது நிறைய பேருக்கு புரியாது, என்னது கணம் க்யூபு என்னது இது. அப்போ யோசிப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அப்போது க்யூப்னா 1லேருந்து எவ்வளோ க்யூப் இருக்குது, 1 க்யூப் 2 க்யூப் 3 க்யூப் 4 க்யூப் 5 க்யூப் 6 க்யூப் 7 க்யூப் 8 க்யூப் 9 க்யூப் 10 க்யூப் 11 எத்தனையா எப்படி நான் 9ஆல் வகுத்துன்னு இருக்க முடியும்? அப்போ இங்கே என்ன பண்ணணும், அது க்யூபு வாட் எவர் இட் இஸ், எந்த நம்பரையும் க்யூபு பண்ணால் அது ஒரு நம்பராக வந்து நிற்கும். அந்த நம்பரை 9ஆல் வகுக்கிறோம், அந்த நம்பரை 9ஆல் வகுக்கணும். வகுத்தா ரூல் என்ன, இதோட கம்மியாக ஒரு நம்பர் 8, கண்டிப்பாக மீதி 0 வரலாம். அப்போ 0 8 வந்துடுச்சு. 4 ஆன்சரில் எங்கே இருக்குன்னா ஏவில் இருக்குது. இல்லை சார், நான்லாம் வந்து இந்த மாதிரி ஷார்ட்கட் ட்ரிக்கு இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சுலாம் எனக்கு எல்லாம் போட்டு நான் தப்பு பண்ணிக்க மாட்டேன், எனக்கு கணக்காக சொல்லுங்கள் அப்படின்னா, ஒன்று க்யூப் விட்டுருங்க, 2 க்யூப் விட்டுருங்க, 3 க்யூப் விட்டுருங்க, 3 க்யூப் விடக்கூடாது, 3 க்யூப் எவ்வளோ சார், 27. 27 9ஆல் வகுத்தா மீதி எவ்வளோ சார், 0. அவ்வளோதான், ரைட்டுங்களா? கேட்குறது மீதிகள், அப்போ மீதி 0. 4 க்யூப் சார், 4 க்யூப் எவ்வளோ சார், 64 சார். 64 9ஆல் வகுத்தா என்ன ஆகும், 6 4 10, அப்போ 10ல் 9 போச்சுன்னா மிச்சம் 1 சார். நீங்கள் வகுத்து பாருங்கள், 9 7 63 மிச்சம் 1 சார், ரைட்டுங்களா? அப்புறமா 5 க்யூப் எவ்வளோ சார், 125. மீதி எவ்வளோ சார், 1 2 3 3 5 8 சார். வகுத்து பாருங்கள் தெரியும், ரைட்டுங்களா? எல்லோரும் என்ன பண்ணுவீங்க, 125ஐ 9ஆல் வகுத்தால் 1 9 9 3 5 9 27 கழிச்சிங்கன்னா 8. அப்போ இதுக்கு 8 இப்படி போட்டுன்னு இருப்பீங்க. ஒரு எண்ணை 9ஆல் வகுத்தா மீதி என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9 அதிகமாக போச்சிங்கன்னா கூட்டிக்கோ, 9 கம்மியாக இருந்தால் அப்படியே போட்டுக்கோ, அதுக்கு பேர் தான் மீதி. ரைட்டா? புரிஞ்சவங்க மூளையில் ஏற்றிக்கோங்க. ஓகே, அடுத்தது, if the HCF of 65 and 117 is expressible in the form of 65m minus 117, then the value of m is அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு விஷயம், எல்லாரும் வீடியோ போடுங்கன்னு சொல்கிறாங்க, எல்லோரும் ரெக்வஸ்ட் பண்ணுறீங்க, ஹெல்ப் பண்ணுங்க சார் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க. நேற்று போட்ட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 வியூஸ் கூட கிராஸ் பண்ணலை. ஒரு மெனக்கெட்டு போடுறேன் சார், ரைட்டுங்களா? புலம்ப வைக்கிறீங்க, 2 வருஷமாக போடுறோம், ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரல, ஒரு வீடியோ போட்டோன்னா ஒரு 1000 வியூஸ்க்கு வர மாட்டேங்குது. அப்போ இதில் என்ன ஒரு எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் போட்டுட்டு இருக்கேன். அதுக்கு நீங்களாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோ பாருங்கள், 2 கணக்கு போட்டாச்சு, இன்னும் இருக்கிற 12 13 கணக்கு போட போகிறோம். எல்லாத்தையும் பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குன்னு நினச்சா நீங்கள் உங்கள்கிட்டயே வச்சுக்காதீங்க சார், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ரைட்டுங்களா? கொஞ்சம் சொல்லுங்கள், எடுத்து சொல்லுங்கள், இதெல்லாம் நல்லா இருக்குது, இந்த வீடியோ இந்த சேனல் நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். வேறு எதுவும் இல்லை சார். 2.5 years கிட்டத்தட்ட 1500 வீடியோ, நோ பைசா அப்படின்னா இந்நேரம் எல்லாம் வேறு யாரா இருந்தால் விட்டு ஓட்டு இருப்பாங்க, போடா வேறு வேலையை பாடுறான்னு இருப்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு நம்பிக்கை எனக்கு, நிறைய பேர் சொல்கிறீங்க போடுங்க சார், பரவாயில்ல சார் போடுங்க சார்னு, எனக்கு ஒரு நம்பிக்கை, சரி பார்க்கலாம். ஆனால் ஒரு சிலர்லாம் 2-3 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் எப்படி பாசிபிள், எனக்கு ஒன்றும் புரியல. சரி, ஓகே, கொஞ்சம் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க, ஓகேவா? சரி, இப்போ இதில் என்ன அப்படின்னா, ஷார்ட்கட் ட்ரிக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 65 and 117 இதுக்கு HCF is expressible in the form of 65m minus 117, then the value of m is அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சிம்பிளாக ஷார்ட்கட்டுன்னு சொல்லிட்டா, என்ன ஷார்ட்கட்னா, 117 கூட இன்னொன்று பெருக்கணும்னா ரவுண்டடாக 65ஓட மல்டிபிள்ஸில் வரணும். 65m அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 65 கூட 1 போட்டோன்னா 5 65, 65 கூட 2 போட்டோன்னா 2 65 130. அப்போ அந்த மாதிரி போட்டுகிட்டே இருக்க போது எனக்கு இந்த -117ன்றது சொச்சமாக இருக்குது. 65m minus 117 அப்படின்னா இந்த மீதி வரக்கூடக்கூடிய மைனஸ்ன்னு இருக்கிறப்ப இது கூட எதை கூட்டினால், அதாவது எதை கூட்டினா என்ன பண்ணால் 130 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 117க்கு நியரஸ்ட்டு 65 மல்டிபிள்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 13 கூட்டி பாருங்களேன்,
அப்போ 130 ரைட்டுங்களா. 130 130 என்பது 65 இன்ட்டு 2. அப்போ எம்மோட வேல்யூ 2. அது ரொம்ப சிம்பிளாக என்னென்னா, அதாவது 117க்கு நேராக 65 மல்டிபிள்ஸில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 130, அவ்வளோதான். அப்போ 130 எப்படி பிரிக்கலாம்? 65 இன்ட்டு 2. அப்போ எம்மோட வேல்யூ 2, அவ்வளோதான். ரைட்டுங்களா. இப்போ இது இன்னும் புரியல சார், நோ நீங்கள் சொல்கிறீங்க சார் அப்படின்னா, அதுக்கு பேர் ஷார்ட்கட் ட்ரிக்கு. சொன்னது ஷார்ட்கட் ட்ரிக், அவ்வளோதான். ஆனால் அதில் என்ன விஷயம் இருக்குன்றது உங்களுக்கு தெரியாது. ஓகேவா? சரி, இப்போ ஆக்சுவலாக 65 117 அப்படின்னு சொல்கிறாங்க. 65க்கும் 117க்கும் 65க்கும் 117க்கும் காமனாக என்ன எடுக்கலாம் ஹெச்சிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13. ரைட்டுங்களா. 13 65 9 13 117 5 9 கோப்ரைம் நம்பர்ஸ். அப்போ கணக்கு இதோட முடிஞ்சிருது. அப்போ இரண்டு எண்களுக்கும் ஹெச்சிசிஎஃப் 13. இப்போ இதுக்கு ரூல் என்னன்னா, இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தியா 65m மைனஸ் 117ன்ட்டு இதை பண்ணோம்னா எனக்கு 13 வரணும். ரைட்டுங்களா. அந்த ஹெச்சிசிஎஃப் வரணும். 65m இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 117 இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் 117 கூட்டினீங்கன்னா 130. ஒரு 65 2 65. இப்போ எம்மோட மதிப்பு 2. ஸோ பி இஸ் த ஆன்சர். இதுதான் வழிமுறை. ரைட்டுங்களா. ஓகே, அடுத்தது the sum of the exponents of the prime factors in the prime factorization of 1729 is 1729 பகா காரணிப்படுத்தும் பொழுது அந்த பகா எண்களின் அடுக்குகளின் கூடுதல்னு சொல்கிறாங்க. இந்த 1729ன்றது ஒரு ராமானுஜம் நம்பர். இது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் நிறைய ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் 1729 அப்படின்ட்டு. அது கொஞ்சம் டீட்டெயில்டாக போட்டிருப்பேன். அது போய் பார்க்கணும். அதெல்லாம் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் இல்லைங்களா. ஒரு கரெக்டாக ஒரு ஆர்டராக ஒரு இதெல்லாம் பண்ணல. என்னோ தத்துக்கான்னு ஆரம்பத்தில் ஒன்றும் புரியாமல் ஏதோ ஒரு வீடியோ போட்டேன். இப்போலாம் அதெல்லாம் போய் சர்ச் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. என்ன இதில் போட்டேன்னு தெரியல. ஓகே, 1729 ஃபேக்டர் பண்ணிவிட்டு வரணும். பார்த்தீங்கன்னா என்ன வரும் சார்? 7 2 9 ஒரு 9. முன்னால் வராது. 7ஆல் பார்க்கலாமா? 7ஆல் பார்த்தீங்கன்னா 7 14 4 28 7 49 2 4 7 14 4 28 49ல் 7 49. ரைட்டுங்களா. ஓகே, இது எவ்வளோ சார்? இது 7 14 14 மிச்சம் 3 4 28 49. அடுத்தது இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13ஆல் பண்ணலாமா? 13 2 4 6 6 7 13 13 ஓர் 13. சரி, ஓகே, 13ல் செக் பண்ணலாமா? 13ல் செக் பண்ணோம்னா ஒரு 13 13 மிச்சம் 11 117 9. ஓகே, அவ்வளோதான் சார். அப்போ 1729 என்ன மாதிரி ஃபேக்டர் பண்ணலான்னா 7 × 13 × 19ன்னு பண்ணலாம். இது ப்ரைம் நம்பர்ஸ். 7 என்பது பகா எண், 13 பகா எண், 19 பகா எண். இப்போ இதோட அடுக்குகளின் கூடுதல். இதுக்கு அடுக்கு 1, இதுக்கு அடுக்கு 1, இதுக்கு அடுக்கு 1 கூட்டோம்னா 3 1 3. ரைட்டுங்களா. ஸோ சி இஸ் த ஆன்சர். அடுத்தது 1 முதல் 10 வரையுள்ள இரண்டு எண்களும் உட்பட அனைத்து எண்களாலும் வகுப்படும் மிகச்சிறிய எண். அதாவது போத் இன்க்ளூசிவ். ரைட்டுங்களா. இன்க்ளூடிங் 1 to 10. ரைட்டுங்களா. 1 உண்டு 10 உண்டு, இதுக்கு இடையில். அப்படின்னும் போது இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கேள்வி சார். இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கேள்வி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 10 வரைக்கும் அப்படின்னும் போது அதில் கண்டிப்பாக என்ன வந்துச்சு சார்? 1லேருந்து 10க்குள்ளே அப்படின்னும்போது 10ம் உண்டு, 10க்கு முன்னாடி ஒரு 9ம் உண்டு. அதாவது ஒரு எண் கொடுத்துருக்குற அந்த எண்ணை 1லேருந்து 10க்கு தான் எக்ஸாக்டாக டிவைட் ஆகணும். 1லேருந்து 10 ஒரு நம்பரை போட்டோம் எக்ஸாக்டாக டிவைட் ஆகணும். அப்போது 10ஆல் வகுப்படணும் அப்படின்னும்போது கண்டிப்பாக இந்த முதல் இலக்கம் 10ஆல் வகுப்படணும்னா கண்டிப்பாக இந்த முதல் இலக்கம் 0வாக இருக்கணும். ரைட்டுங்களா. இந்த இடத்துல 0வாக இருக்கணும். இப்போ அது பிரகாரம் இவர் இல்லை. அப்போது 5 2 2 0 இருக்கலாம். அப்படி இல்லைன்னா
2 5 2 0ன்னு இருக்கலாம். ரைட்டுங்களா? இதை 10ஆல் வகுத்துனா எக்ஸாக்டாக 252, இதை 10ஆல் வகுத்துனா எக்ஸாக்டாக 522. ஆனால் அவன் என்ன கேள்வி கேட்குறான்னு பாருங்கள், மிகச்சிறிய எண். அப்போ எது மிகச்சிறிய எண்? இதுதான். இப்போ இது 9ஆல் வகுப்படுமான்னு பார்த்தீங்கன்னாலும் வகுப்படும். 2 5 7 7 2 9. ரைட்டுங்களா? அப்போது இதுக்கு ஆன்சர் வந்து இது ஒன்றுமே இல்லை, சாதாரண கணக்கு, சப்ப கணக்கு இது. ஓகே, அடுத்தது 7/4k இஸ் ஈக்குவல்னு சொல்லுவாங்க. ட்ரிபிள் அந்த ஈக்குவல்ட்டே சொல்லிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 4k கான்க்ரூட் மாடல்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல mod 10. அப்போது இந்த இடத்துல 7/4k அப்படின்னும்போது இந்த இடத்துல மீதி அந்த கோடு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கோடு போட்டிருந்தாங்கன்னா அதுக்கு பேர் மாட், அதாவது மீதி என்ன அப்படின்றதுன்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? மீதி என்ன. இப்போ மினிமமே 4k அப்படின்னும்போது மினிமமே கேவோட வேல்யூ 1 தான் இருக்கும். அப்போ 7/4, 7/4னா 7 ஸ்கொயர் 49 × 7 ஸ்கொயர் 49. 49 பெருக்குனா எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 2401. ரைட்டுங்களா? அப்போ இதை 100ஆல், இங்கே என்ன சொல்கிறாங்க, மாடு 10 100 சார், 100 மாட் 100. 100ஆல் பண்ணுறச்ச 24 100 2400. அப்போ மீதி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ ஏ இஸ் த ஆன்சர். அவ்வளோதான். ரைட்டுங்களா? இது இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 4k, கேவோட மதிப்பு 1ன்னு போட்டாலே 4 தடவை. அப்போ 4 தடவை அது எப்படி ஸ்கொயர்னு போட்டால் கூட 7 வேணாம், இது இப்படியே இருக்கட்டும். 7/4k அப்படின்போது கேவோட மதிப்பு 1 இப்படியே இருக்கட்டும், வேறு போட்டு குழப்பம் வேணாம், அதை அப்படியே சிம்பிளாக முடிச்சுக்கலாம். அடுத்தது given f1 is equal to 1, f2 equal to 3 and f1 equal to f1 minus 1 plus f1 minus 2, then f5 is, இதுவும் ஒரு டிஎன்பிஎஸ்சி கேள்வி. இப்போ இங்கே என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா f1 is equal to fn minus 1 plus fn minus 2. இப்போ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா f5 கேட்குறாங்க. அப்போ f5க்கு ஃபார்முலா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா f5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா f 5ல் 1 போச்சுன்னா 4, f 5ல் 2 போச்சுன்னா 3. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? f3 கண்டுபிடிக்கணும், f4 கண்டுபிடிக்கணும். நமக்கு f3 வேணும்னு வச்சுக்கோங்களேன். f3 வேணும்னா f 3 - 1 2, f 3 - 2 f1. f2 தெரியும் 3, f1 தெரியும் 1. அப்போ 3 1 4. அப்போ f3 இந்த இடத்துல 4ன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்தது f4 கண்டுபிடிக்கணும். f4னா f 4ல் 1 போச்சுன்னா 3, f 4ல் 2 போச்சுன்னா 2. f3 எவ்வளவு? 4. f2 எவ்வளவு? 3. அப்போ 4 3 7. அவ்வளோதான். அப்போ இந்த இடத்துல 7. அப்போ இவர் ஒரு 7, இவர் ஒரு 4, 7 4 11. ஆன்சர் இஸ் டி. ரைட்டுங்களா? இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கேள்வி. அடுத்தது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் உறுப்பு 1. அடுத்தது பொது வித்தியாசம் 4. அப்போ பொது வித்தியாசம்னா 1 4 5, அடுத்து 5 4 9. ரைட்டுங்களா? அப்புறம் 9 4 13. அப்போது பொது வித்தியாசம் 4 அப்படின்னு சொல்லிட்டாங்கனாலே இதில் பின்வரும் எண்களில் இது எந்த கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும்? என்ன சார் இது? பின்வரும் எண்களில் இந்த கூட்டுத்தொடர் வரிசையில், சாரி தப்பாக படிக்கிறேன் பாருங்கள், பின்வரும் எண்களில் எது இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும்? இப்போ இந்த மாதிரி முதல் உறுப்பு 1ன்னு வச்சுக்கிட்டு பொது வித்தியாசம் 4ன்னு வச்சுக்கிட்டு ஒரு சீரீஸை நீங்கள் அமைச்சிக்கிட்டே போனீங்கன்னா இந்த 4 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் வந்து நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? இப்போது பொது வித்தியாசம் 4 அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறது 1ன்னு சொல்லிட்டாங்கன்னா இதுக்கு எந்த நம்பரை ஒன்றாலும் வகுத்து பார்த்தீங்கன்னா மீதி 1 வரும். இப்போ பாருங்களேன், 5ஆல் 4ஆல் வகுத்திங்கன்னா மீதி 1, 9 4ஆல் வகுத்துனா 2 மிச்சம் 1, 13 4ஆல் வகுத்திங்கன்னா 3 12 மிச்சம் 1. அப்போது இதில் இருக்கக்கூடிய அந்த அந்த உறுப்பானது என்னவாக இருக்கணும்? 4ஆல் வகுப்படணும் ப்ளஸ் 1 இருக்கணும். ரைட்டுங்களா? 4ஆல் வகுப்படக்கூடிய எண் +1 அவ்வளோதான்.
ரைட்டுங்களா? அந்த எண்ணை 4ஆல் வகுத்துனா மீதி 1 கிடைக்கும் அப்படின்றது தான் ரூலு. நான் சொல்கிறது என்னது, 4ஆல் வகுப்படணும் ப்ளஸ் 1. ரைட்டுங்களா? அந்த ரிவர்ஸில் வரேன். அப்போ அது பிரகாரம் பார்க்குறப்ப ஒரு எண் 4ஆல் வகுப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45, 51 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி 2 எண்ணை எடுத்து செக் பண்ணாலே போதும். இதில் பார்த்தீங்கன்னா 12 நாங்க 48, மீதி 3 அவுட்டு. இதில் கடைசி நம்பர் 91, இதில் பார்த்தீங்கன்னா 88, 4ஆல் வகுக்கும்போது 88 கிடைக்கும், மீதி 3 அவுட்டு. இதில் பார்த்தீங்கன்னா கடைசி நம்பர் 81, எக்ஸாக்டாக 4ஆல் வகுப்புறது 80, 24, அப்போ மீதி 1, இவர் தான் கரெக்டு. இவரும் தப்பாயிடுவார். கடைசி நம்பர் 31, 4ஆல் வகுத்துனா 7 நாங்க 28, மிச்சம் 3 அவுட்டு. அப்போ மீதி 1 வரக்கூடிய எண் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ சி இஸ் த ஆன்சர். இது 6 times of the 6th term of an AP is equal to 7 times the பாருங்க 6 times of 6th term is equal to 7 times of 7th term, then the 13th term of the AP is அப்படின்னு கேட்குறாங்க. ரைட்டுங்களா? இது ரொம்ப சிம்பிள். இது ரெண்டும் கூட்டிங்க 6 7 13. அப்போது 13வது என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தொடர்வரிசையின் 13வது உறுப்பு 13ன்னு இருக்கும். ரைட்டுங்களா? கூட்டு தொடர்வரிசையின் 13வது உறுப்பு T13 என்பது 13. ரைட்டுங்களா? ஆன்சர் என்ன அப்படின்னு இது என்ன கேட்குறாங்க அவங்க? 0. 13th, then the 13th term of the AP is 6 times of the 6th term of an AP is equal to 7 times the 7th term, then the 13th term of the AP is ஆறாவது உறுப்பின் 6 மடங்கும். இப்போ நம்ம இப்படியே எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க சார். 1 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 இப்படி எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல 6வது உறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 6. இதுக்கு 6 மடங்கு. அப்போ 6 6 36. அடுத்தது 7. ரைட்டுங்களா? 7. 7வது உறுப்பு 7. அப்போது T7 வந்து 7, அதோட 7 மடங்கு. அப்போ 7 7 49. இந்த 36 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -36 13. அப்போது 13th டேர்ம் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 13வது உறுப்பாக இருக்கும். ரைட்டுங்களா? நான் ஏன் 0 13 தான் கரெக்டு. இது மாதிரி ஒரு கணக்கு இருக்குது, அது வேறு மாதிரி. அது என்ன சொல்லுவாங்கன்னா, இது ரெண்டு கூட்டினீங்கன்னா அந்த கேட்கறது வந்துச்சுன்னா அதுக்கு 0ன்னு சொல்லுவாங்க. சம்மேஷனோ கணக்கு மாற்றி சொல்கிறேன். ரைட்டுங்களா? அதாவது இந்த இடத்துல நான் ஒரு சீரியஸ் நானாக அமைச்சிக்கிறேன். நான் சீரியஸ் வந்து நானாக அமைச்சிக்கிறப்ப 1 2 3 4 5 6ன்னு அப்படியே நம்ம 1 2 3 நான் கரெக்டாக போட்டுக்கிறேன். வேறு மாதிரி எதுவும் அந்த பொது வித்தியாசம் வேறு வரா மாதிரி இல்லாமல் 1 மட்டும் வரா மாதிரி போட்டு பார்த்துட்டு 6வது உறுப்பின் 6 மடங்கு 6 36, 7வது உறுப்பின் 7 மடங்கு, அப்போ 7 49, 49 ஈக்குவல்னு சொல்கிறதால இந்த 36 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -36, இப்போ 13. அவன் என்ன கேட்குறான்னா இங்கே இடத்துல இதோட மதிப்பு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 13. இங்கே கேட்குற கேள்வி 13வது உறுப்பு. 13வது உறுப்பு எவ்வளோ? 13. அது ரெண்டும் சமமாக இருக்குது. ரைட்டுங்களா? அவ்வளோதான். அடுத்தது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 31 உறுப்புகள் உள்ளன. அதன் 16வது உறுப்பு m எனில் அந்த கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள எல்லா உறுப்புகளின் கூடுதல் கேட்குறாங்க. சார் இப்போது ஒரு 5 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க சார். ஒரு 5 நம்பர் 1 2 3 4 5 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதோட மிடில் டேர்ம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை எப்படிடா சொல்கிறதுன்னா லாஸ்ட் டேர்ம் 5 + 1/2. 5 1 6, 6 2ஆல் வகுத்துட்டா 3. அப்போ இந்த இடத்துல எத்தனை டேர்ம் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா 31 டேர்மு. அப்போ மிடில் டேர்ம் என்னவாக இருக்குன்னா 31 + 1/2, 32/2 16. அப்போ அவன் கொடுத்துக்கிற அந்த 16வது உறுப்பு என்பது மிடில் டேர்ம்.
16வது உறுப்புன்றது மிடில் டேர்ம். ரைட்டுங்களா? அப்போது T16ன்றது எம்ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மிடில் டேர்மு ஒரு கூட்டுத்தொடரிசல் என்னவாக இருக்குன்னா, ஃபஸ்ட்டு உறுப்பையும் லாஸ்ட் உறுப்பையும் கூட்டி 2ஆல் வகுத்துட்டா அதான் மிடில். ரைட்டுங்களா? அது ஒரு ஷார்ட்கட் ட்ரிக்கு, ஒரு ஐடியா, ஒரு விஷயம். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் நடு உறுப்பு என்பதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா a+l/2. இது எல்லாத்துக்குமானா இல்லை, அங்கே ஒரு ஆப் இருக்குது. ரைட்டுங்களா? இந்த சொன்ன விஷயத்தை அப்படியே பிடிச்சிக்கூடாது. ஓகேவா? அதாவது ஒரு மிடில் டேர்ம் அப்படின்போது முதல் உறுப்பையும் கடைசி உறுப்பையும் கூட்டி 2ஆல் வகுத்துட்டோம்னா அதுக்கு பேர் தான் மிடில் டேர்ம். ஓகேவா? சரி, இப்போ T16 அவன் M1 கொடுத்துருக்கான். 16ன்றது மிடில் டேர்ம் ஃபார்ம் a+l/2. அவன் என்ன சொல்கிறான்னா, அந்த கூட்டுத்தொடர் வரிசையில் எல்லாத்துக்கும் சம்மேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. என்னது சம்மேஷன்? சம்மேஷனுக்கு ஃபார்முலா என்ன? சம்மேஷனுக்கு ஃபார்முலா என்ன? Sn = n/2 a+l. அதாவது முதல் உறுப்பும் கடைசி உறுப்பும் தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு ஃபார்முலா Sn = n/2 × a+l. அப்போது a+l/2க்கு a+l/2 இருக்கு இல்லையா? a+l/2 இந்த இடத்துல இங்கே கூட போட்டுக்கோங்க. m = a+l/2க்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம்? mன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். சம்மேஷன் தனியாக போடலாம். சம்மேஷன் n இப்படி போட்டுக்கோங்களேன், அப்போ புரியும். a+l/2. இப்போ இந்த சம்மேஷன் என்பது a+l/2க்கு நம்ம என்னன்னு போட்டு வச்சுக்கிறோம்? mன்னு போட்டிருக்கோம். அப்போது mn. இந்த n என்பது மொத்த உறுப்புக்கள். இதில் எத்தனை சொல்கிறாங்க? 31. அப்போ 31. m இஸ் த ஆன்சர், c இஸ் த ஆன்சர். ரைட்டுங்களா? ஓகே, அடுத்தது இந்த கணக்கை படிங்க. இந்த கணக்கை படிக்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிடும். ரைட்டுங்களா? இந்த ஒரு சம்மேஷன் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சம்மேஷன் கேட்குறதுல அந்த உறுப்புக்கள் எத்தனை கொடுக்குறான், மிடில் டேர்முக்கு எவ்வளோ என்ன வருது, இதிலிருந்து அந்த உறுப்புக்களின் கூடுதலுக்கு என்ன ஃபார்முலா வருது, இதெல்லாம் வந்து ஒரு ஷார்ட்கட் ட்ரிக்கு. ரைட்டுங்களா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். இப்போது ஒரு கணக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க சார். ஃபார்முலாவும் போடலாம், ஃபார்முலா போட்டு இது பண்ணிட்டு போயின்னே இருக்கலாம். இப்போது ஒரு சீரியஸ் எடுத்துக்கலாமா சார்? 1 2 3 4 5 சார், 5 நம்பர் தான் இருக்குது. அப்போ இதுக்கு மிடில் உறுப்புன்றது என்னது? இதுதான் T3. ரைட்டுங்களா? T3 தான் வந்து 3. இப்போ இதில் எல்லா உறுப்புகளின் கூடுதலுக்கு என்ன ஃபார்முலா வந்தது? 31 × m. அதாவது n நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன்ட்டு மிடில் டேர்மு. அப்போது இந்த இடத்துல நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எவ்வளவு? 5. மிடில் டேர்ம் எவ்வளவு? 3. அப்போ I3 15. அப்போ சம்மேஷன் இதுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 15. கூட்டி பாருங்கள். 2 3 5, இது ஒரு 5 10, 4 1 5, 3 5 15, முடிஞ்சு போயிடுச்சு. ரைட்டுங்களா? அப்போது இது ஒரு இந்த கொஸ்டின் என்னவோ குழப்புற மாதிரி இருக்குது. ஆனால் இதில் நம்மளுக்கு ஒரு ஷார்ட்கட் ட்ரிக்கு கொடுத்துருக்கான். என்னது அது? ஒரு ஒத்தப்படையில் முடிகிற மாதிரி ஒரு சீரியஸ் இருந்துச்சுன்னா 31 டேர்மு, ஒத்தப்படை மீன்ஸ் 31 டேர்மு, 15 டேர்மு, 17 டேர்மு, 27 டேர்மு, 57 டேர்மு, அந்த மாதிரி ஒத்தப்படையில் மாதிரி முடிகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு சம்மேஷன் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மிடில் டேர்ம் தெரிஞ்சிச்சுன்னா இன்ட்டு அந்த நம்பரை பெருக்கிட்டோம்னா அதுக்கு பேர் தான் சம்மேஷன். ஓகேவா? இது எப்போ? கூட்டுத்தொடர் வரிசையாக இருக்கணும். ரைட்டுங்களா? இந்த சொல்கிற அந்த ஷார்ட்கட் ட்ரிக்கும் இதுக்கு தான் அப்ளை ஆகும், இதுக்கு தான் அப்ளை ஆகாது. அந்த மாதிரி புரியணும். ரைட்டுங்களா? எல்லாத்துக்கும் சொல்கிறோமேன்றதுக்காக எல்லாத்துக்கெல்லாம் இது செட் ஆகாது. கூட்டுத்தொடர் வரிசைக்கு மட்டும்தான் இந்த ஃபார்முலா. ரைட்டுங்களா? n இன்ட்டு மிடில் டேர்மை பெருக்குனா அந்த டோட்டல் சீரியஸோட சம்மேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, அடுத்தது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் உறுப்பு 1. ஓகே,
பொது வித்தியாசம் 4 அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 1 4 5 5 4 9 இப்படி போயிட்டே இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த கூட்டுத்தொடர்வரிசையின் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் அதன் கூடுதல் 120 கிடைக்கும். இது மாதிரி நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல ஃபார்முலா கூட்டுத்தொடர்வரிசைக்கு 2 ஃபார்முலா இருக்குது. ஒன்று Sn is equal to n/2 into a plus ன்னு இருக்குது. இன்னொன்று Sn is equal to n/2 2a plus n minus 1 into dன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இதில் எந்த ஃபார்முலா எடுத்து இருக்கிறது? n/2 into a plus l எடுக்கிறதா இதை எடுக்கிறதான்னு பார்த்தீங்கன்னா இதை தான் எடுக்கணும். ஏன்னா இந்த கணக்கில் a முதல் உறுப்பு 1ன்னு கொடுத்தவன் கடைசி உறுப்பு என்னன்னு சொல்லவே இல்லை. அப்போது இந்த ஃபார்முலா இந்த கணக்குக்கு வேலைக்கு ஆகாது. அப்போ இதில் எடுத்து போடலாம். சம்மேஷன் அவன் கொடுத்துருக்காங்கன்னா கூடுதல் 120 n அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் /2. இப்போ 2a எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் n கண்டுபிடிக்கணும் -1 இன்ட்டு d பொது வித்தியாசம் 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஓரன் 2 ஓரன் 2 இந்த இடத்துல 2 இந்த இடத்துல குழப்பிப்பீங்க. எப்படி சார் நீங்கள் அப்படியே அடிச்சு விட்டுறீங்களான்ட்டு. இங்கே உள்ள சம்மேஷனாக இருக்கிறப்ப வெளியே வகுத்தில் இருக்கும்போது பொதுவாக அடிச்சுக்கலாம். ஓரன் 2 இந்த இடத்துல 2. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு n என்ன ஆகுன்னா 1 ப்ளஸ் 2 2 -2. அப்போது n இப்போ 2n 1ல் 2 போச்சுன்னா -1. அப்போது n into 2n minus 1 is equal to 120. 8 15 120. 8 15 120. ஏன்னா நான் ஏன் சார் நீங்கள் எப்படி சார் 8 எடுத்துட்டிங்கன்னா இந்த கணக்கில் பார்க்குறோம். இந்த கணக்கில் பார்க்குறப்ப எது 120 வாய்ப்பாட்டில் வரும்னா 8ஆம் வாய்ப்பாட்டில் வரும், ஒன்று 6ஆம் வாய்ப்பாட்டில் வரும். 6ன்னு போட்டோம்னா 6ன்னு போட்டோம்னா 6 20ன்னு வரணும். ரைட்டுங்களா? 6 20. அப்போ இந்த எண்ணுக்கு 6ன்னு போட்டிங்கன்னா 6 12 12ல் 1 போச்சுன்னா 11. 6 11 66 தான் வருது. அப்போ 6 வராது. நான் எண்ணுக்கு 8ன்னு போட்டோம்னா அது நம்ம போட்டு பார்க்குறோம், நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. 8 120. ரைட்டுங்களா? 8 15 120. பாருங்கள், எண்ணுக்கு 8 இங்கே எண்ணுக்கு 8 போட்டிங்கன்னா 8 16 14 1 போச்சுன்னா 15 வந்துடுச்சு. அப்போ இந்த இடத்துல கணக்கு பிரகாரம் இந்த சால்வ் பண்ணணும். குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் மாற்றி n into 2n 2n ஸ்கொயர் மைனஸ் n இந்த 120 இந்த பக்கம் வந்துடும் -122. திஸ் இஸ் இன் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இதை சால்வ் பண்ணி 8ன்னு கண்டுபிடிக்கிறதோட புத்திசாலித்தனமாக ஆன்சர் தூக்கி போட்டு எது வருதோ டேலி பண்ணிட்டு போயினே இருக்க வேண்டியது தான். அப்போ இதுக்கு ஆன்சர் 8. அடுத்தது a is equal to 2 power 65. இது நான் நேற்றே ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் இல்லைங்களா? டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கேள்வி. இது எப்பவுமே a என்பது bஐ விட +1 அதிகமாக இருக்கும். d is the answer. இதை நான் எப்படி போட்டேன்றது நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ரைட்டுங்களா? நேற்று 2021 கேட்கப்பட்ட GR1Pன்னு நேற்று வீடியோ பார்ட் 1 வீடியோ போட்டிருந்தேன். அதில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாமல் எனக்கு புரியல அப்படின்னும் போது மக்கப் பண்ணிக்கோங்க. ஒருத்தர் கேண்டிடேட் கமெண்ட்டில் சொல்லியிருந்தாரு, சார் நீங்கள் தான் இந்த கணக்கை ரொம்ப சிம்பிளாக ஜஸ்ட்டு வித்தின் எ மினிட்ல எனக்கு புரிய வச்சிங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 50 யூடியூப் சேனலில் இந்த கணக்கில் பார்த்துருப்பேன். அவங்க சுற்றி வளைச்சி என்னென்னவோ பண்ணி ரொம்ப லேட் பண்ணி ஒன்றுமே புரியல, அவ்வளோ தூரம் ரொம்ப இது பண்ணுவாங்க இல்லையா? கடைசியில் ஒரு ஸ்டேஜில் மக்கப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது ஏ அடுக்கு ஒன்று கொடுக்குறாங்க 65, பட் பி அடுக்கு பார்த்திங்கன்னா பிக்கு வந்து 65 அடுத்தபடியாக 64 ஆரம்பித்து 0வில் முடிப்பாங்க. அப்படி இருந்துச்சுன்னா இதோட மதிப்பு இவரை விட 1 அதிகமாக இருக்கும். இது எப்போ 2ன் அடுக்குன்னு வந்தால் மட்டும்தான், மற்றதுக்கெல்லாம் கிடையாது. அது ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள், புரியும். ஸோ த ஆன்சர் இஸ் ஆல்வேஸ் a இஸ் கிரேட்டர் தேன் 1. ரைட்டுங்களா? கிரேட்டர் தேன், அது லார்ஜர் தேன் 1 கிரேட்டர் தேன் 1, 1 விட 1 அதிகமாக இருக்கும் பியை விட. அடுத்தது த நெக்ஸ்ட் டேர்ம் ஆஃப் த சீக்வன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இதுவும் டிஎன்பிஎஸ்சியில் தேஞ்சு போகிற அளவுக்கு கேட்கப்பட்ட கேள்வி. இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பெருக்கு தொடர் வரிசை. பெருக்கு தொடர் வரிசை போது நம்ம காமன் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அப்போது செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபஸ்ட்டு டேர்மு. அப்போது ஒரு 16 இல்லை சார், 16 ஓர் 8 8 இது 8 16. பைக்கு கீழே எழும்போது இது மேலே போயிடும். அப்போ 2/3 இது பேர் தான் காமன் ரேஷியோ. அப்போ இது என்ன ஆகுனா 1/18க்கு அடுத்த எண் என்னும்போது அந்த காமன் ரேஷியோ 2/3 பெருக்கிக்கணும். ஓர் 2 இது 9. அப்போ ஓர் 1 9 3 27. பி இஸ் த ஆன்சர். ரைட்டுங்களா? இது ஒரு பெருக்குத்தொடர் வரிசை. ஓகே, அடுத்தது இப்போ சீக்வன்ஸ் T1 T2 T3 அப்படின்னு ஒரு டீனால டேர்ம் தான் சார், டேர்ம்னு சொல்லுவாங்க. அப்போது
T1 T2 T3ன்னு கொடுத்துட்டு இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குதுன்னா அவன் என்ன சொல்கிறாங்க, T6 அதாவது இந்த டேர்மை 6ஆல் பெருக்கிறோம், 6 12 3 18. அப்போ இது என்னவாக இருக்குன்னா இதுவும் கூட்டுத்தொடர் வரிசையாக தான் இருக்கும். ரைட்டுங்களா? என்னங்க சார் இங்கே 6ஆல் பெருக்கி போட்டு இதுவும் கூட்டுத்தொடர் வரிசையாக இருக்கும்னா அதான் அந்த இடத்துல ஒரு டேர்மை நீங்கள் எதனா பெருக்கிட்டு போங்க, இல்லைன்னா ஒரு டேர்மோட இந்த இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்லிட்டான், இது வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்லிட்டான். இப்போ இதுலேயே தான் என்ன வரப்போகுது, T6 T12 T18. அதுக்கு இன்டர்வல் பார்த்தீங்கன்னா இது கூட 6 கூடுது, இது கூட 6 கூடுது. அப்போ கான்ஸ்டண்ட்டாக இங்கேயும் கூடுதல்ன்றதால இதுவும் ஒரு கூட்டுத்தொடர் வரிசை தான். ரைட்டுங்களா? இன்னுமே எனக்கு புரியல சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 அப்படி போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது 6ஆவது உறுப்பு 6, 12ஆவது உறுப்பு 12, T18ன்றது இந்த இடத்துல 18. இப்போது இது அதாவது இது T6th டேர்மு, இது T12th டேர்மு, T18th டேர்மு. நான் சீரியஸ் என்னன்னு எடுத்துக்கிறேன், நம்ம 1ஆம் கிளாஸில் படித்தா 1 2 3 4 5 6ன்றது நான் சீரியஸாக எடுத்துக்கிறேன். இப்போ இது கூட்டுத்தொடர் வரிசையா? ஆமாம். 6 கூட 6 கூட்டினா 12, 12 கூட 6 கூட்டினா 18. இப்போ பொதுவாக 6 கூட்டத்தால் இதுவும் ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. ரைட்டுங்களா? ஓகே. அடுத்தது the value of 1 cube plus 2 cube dot 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 15 cube minus 1 plus 2 plus 3 plus 15 அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா n into n plus 1 by 2 the whole square minus இதுக்கு என்ன ஃபார்முலான்னா n into n plus 1 by 2. அப்போ இந்த கணக்கில் இது கண்டுபிடிச்சோம்னா இதை ஸ்கொயர் பண்ணி இங்கே போட்டுக்கலாம். அப்போ 15 போது 15 15 1 16 டிவைட் பை 2 ஓரன் 2 இது 8 8 15 120. அப்போ இதை ஸ்கொயர் பண்ணோம்னா 12 12 144 ஒரு 2 0 மைனஸ் இதோட மதிப்பு 120 கழிச்சோம்னா 14 280. சி இஸ் த ஆன்சர். ஓகே சார், 15 கணக்கு முடிஞ்சிடுச்சு. யூனிட் 2ல் மிஸ்லேனியஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு 15 கணக்கு அதை போட்டாச்சு. அதே மாதிரி யூனிட் 3 இதில் இருக்கிற 10th டெக்ஸ்ட் புக் இருக்கிற மிஸ்லேனியஸ் கணக்கு ஒரு யூனிட்லையும் கடைசி பக்கத்தில் மிஸ்லேனியஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையும் நான் போடுறேன், பட்டு வியூஸை பொறுத்து. ரைட்டுங்களா? இந்த கணக்கை நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி வியூஸ் போகுதுன்னு பார்க்கலாம். அது சார் நான் என்ன சொன்னேனே சார், நான் திரும்ப சொல்லக்கூடிய விஷயம், 1000 வியூஸுக்கு மேலே போனால் தான் சார் ஒரு லாபம் இருக்கும். 1000 கீழே இருக்கிறதுக்கெலாம் வந்து நோ மானிட்டரி பெனிஃபிட்ஸ். ரைட்டுங்களா? அதில் இதோட வியூஸ் எப்படி போகுதுன்னு பார்க்குறேன். வியூஸ் கொஞ்சம் நல்லா 1000 மேலே போச்சுன்னா நான் கண்டினியூ பண்ணுறேன், இல்லைன்னா நான் விட்டுறேன். ரைட்டுங்களா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ணுறது அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.